இடைத்தேர்தலுக்கு தயாராகிறது திருச்சி கிழக்கு தொகுதி. விவரங்களோட செய்தியாளர் தினேஷ் இணைஞ்சிருக்காரு. தினேஷ் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய் 91,381 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரான இனிக்கோ வெர்தராஜை விட 27,416 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றியை பெற்ற நிலையில் முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக தயாராகும் பணியானது இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இதற்காக இந்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்நிலை சரிபார்க்கும் பணியானது திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் தயாள் தலைமையில் திறக்கப்பட்டு முழுவதுமாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். முழுவதுமாக அங்க இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி பெல் நிறுவனத்துடைய பொறியாளர்களை கொண்டு தற்போது நடந்துள்ளது. ஏற்கனவே இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 253 வாக்குச்சாவடிகள் இருக்கின்ற நிலையில மொத்தமாக 2,17,397 வாக்காளர்கள் இருக்கின்றனர். நடந்து முடிந்த தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தற்போதைய முதலமைச்சர் வெற்றி பெற்ற நிலையில மீண்டும் இந்த தொகுதியில இடைத்தேர்தல் விரைவில் நடக்கப்பட இருக்கிறது. அதற்கான தயாராகும் பணி இந்த தேர்தலுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு தற்போது அந்த பணிகளானது தொடங்கி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலுக்கு தயாராகிட்டு வருது. இவிஎம் மிஷின்கள் சரிபார்க்கக்கூடிய அந்த பணிகளும் நடந்துட்டு வருது. எமது செய்தியாளர் விவரிக்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.